அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயும் போல் ஒரு ஜாதகத்தை போட்டு நான் விளக்குறேங்க. அது எந்த ஜாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்டில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஜாதகம். இந்த ஜாதகர் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு வேலை கிடைக்குமா, திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஜாதகத்தில் பார்ப்போங்க. ஓகேங்களா? சரி, இப்போ எப்பயுமே ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்றத பார்ப்போம் இல்லைங்களா. இப்போ இந்த இடத்துல லக்னம் சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் 6 டிகிரியில் லக்ன புள்ளி இருக்குது. அப்போ லக்னம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு லக்னத்தை சுபகிரகங்கள் பார்க்குறாங்களா இல்லை பாபகிரகங்கள் பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுபகிரகம் குரு 29 டிகிரியில் இருக்கிறாரு. 29 டிகிரியில் இருந்தாக்க உங்களுக்கு இந்த லக்னத்தை குறைந்த அளவு தான் பார்ப்பார், மேஜராக பார்க்குறதில்ல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு 29 டிகிரி, லக்ன புள்ளி 6 டிகிரி. அப்படி இருக்கிறப்ப குரு முழுமையாக அந்த லக்னத்தை பார்க்குறதில்ல. அப்போ குரு இங்கே இருக்கிற மாதிரி கணக்கு, 6ஆம் வீட்டில் இருக்கிற மாதிரி கணக்கு. அப்போ லக்னம் அதிக அளவு சுபத்துவம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஆக குறைந்த அளவு சுபத்துவத்தில் இருக்குது. ஆக மொத்தம் லக்னம் இந்த நிலைமையில் இருக்குது. லக்னாதிபதி, இந்த வீட்டு அதிபதி லக்னாதிபதி சூரியன் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் திரிகோணத்தில் இருக்கிறாரு. திரிகோணத்தில் 9 டிகிரியில் இருக்கிறாரு. சரி, இப்போ அடுத்தது லக்னம் பார்த்தாச்சு. லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரு, அவர் என்ன கண்டிஷனில் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, குருவோட வீட்டில் இருக்கிறாரு. குரு கூடயே இருக்கிறாரு. ஆனால் குருக்கும் இவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ டிகிரி வித்தியாசம்? கிட்டத்தட்ட 20 டிகிரி வித்தியாசம் இருக்குது. சூரியன் 9 டிகிரி, குரு 29 டிகிரி, புதன் 25 டிகிரி. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா குருவுக்கும் சூரியனுக்கும் எவ்வளோ டிகிரி வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9 டிகிரி வித்தியாசம் வருது. அப்போ லக்னாதிபதி அந்த இடத்துல குரு வீட்டில் இருக்கிறாரு. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் 2 டிகிரியில் இருக்கிறாரு. ராகு 9 டிகிரியில் இருக்கிறாரு ரெண்டாம் வீட்டில். அதே மாதிரி சுக்கிரன் 15 டிகிரியில் 4ஆம் வீட்டில் 15 டிகிரியில் இருக்கிறாரு. புதன் 25 டிகிரி, குரு 29 டிகிரி, சூரியன் 9 டிகிரி. அதே மாதிரி 8ஆம் வீட்டில் சனி 7 டிகிரியில் இருக்கிறாரு. கேது 9 டிகிரியில் இருக்கிறாரு. அதே மாதிரி சந்திரன் 7 டிகிரியில் இருக்கிறாரு. நம்ம எப்பயுமே ஒரு ஜாதகத்தை பார்த்தோம் அப்படின்னாக்க லக்னம், லக்னாதிபதி, ஒளி கிரகங்கள். ஒரு ஜாதகம் வெயிட்டாக இருக்கணும் அப்படின்னா லக்னம், லக்னாதிபதி நல்லா இருக்கணும். ஒளி கிரகங்களான சூரியன், சந்திரன் நல்லா இருக்கணும். அடுத்தது குரு, சுக்கிரன், இவங்கெல்லாம் நல்லா இருந்தாக்க அந்த ஜாதகம் பார்த்திங்கனாக்கா வெயிட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல ஒளி கிரகங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் பௌர்ணமி சந்திரனில் இருக்கிறாரு. சூரியன் 9 டிகிரி, சந்திரன் 7 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நேருக்கு நேராக இருக்கிற மாதிரி தான் கணக்கு. 2 டிகிரி வித்தியாசத்தில் உங்களுக்கு இருக்கிறாங்க. அப்போ பௌர்ணமி யோகத்தில் தான் இருக்கிறாங்க. சரி, இப்போ சந்திரனோட நிலைமையாக பார்த்தாச்சு. சூரியன் என்ன கண்டிஷனில் இருக்கிறாருன்னு பார்த்தாக்கா குருவோட வீட்டில் திரிகோணத்தில் லக்னாதிபதி இருக்கிறாரு சூரியன். சரி, அடுத்தது உங்களுக்கு குரு என்ன நிலைமையில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு இங்கே இருக்கிற மாதிரி கணக்கு, இங்கே இருக்கிற மாதிரி கணக்கு. என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா குரு 29 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ நம்ம இந்த இடத்துல போட்டு தான் பலன் எடுக்கணும். அப்போ தான் பலன் கரெக்டாக வரும். அதேமாதிரி குரு பார்த்தாச்சு. குருவோட பார்வை நம்ம அடுத்தது பார்ப்போம். சுக்கிரன் ஃபஸ்ட்டு லக்னம் பார்த்தாச்சு, லக்னாதிபதி பார்த்தாச்சு.
சூரியன் பார்த்தாச்சு, சந்திரன் பார்த்தாச்சு, அடுத்தது குருவும் பார்த்தாச்சு, அடுத்து சுக்கிரன் பார்க்கணும். அப்போ சுக்கிரன் என்ன கண்டிஷனில் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் வந்து 4ஆம் வீட்டில் கேந்திரத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு. சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவர் வந்து செவ்வாய். அவர் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் வீட்டில் ராகு கூட சேர்ந்துருக்கிறாரு. சரி, இந்த இதில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சந்திரனோட நிலைமை தெரிஞ்சு போச்சு, சூரியனோட நிலைமை தெரிஞ்சு போச்சு, குருவோட நிலைமையும் தெரிஞ்சு போச்சு, சுக்கிரனோட நிலைமையும் தெரிஞ்சு போச்சு. சுக்கிரன் வந்து என்னது 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஓகே, இப்போ இந்த இதில் வந்து உங்களுக்கு வக்ரம் எதுவும் இல்லை. ஏன்னா சூரியன் இங்கே இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 5லேருந்து உங்களுக்கு வக்ரம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 5ன்றது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சபூத கிரகங்கள் எதுவும் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா வக்ரம் வந்து எதுவும் இல்லை. அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு வேறு ஏதாவது ஆட்சி உச்சம் அந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தாக்கா குரு வந்து ஆட்சியாக இருக்கிறாரு. ஆனால் 29 டிகிரியில் இருக்கிறனால அது ஆட்சின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஆட்சி தான் 1 டிகிரி தான் இங்கே ஆட்சியாக இருக்கிறாரு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி கணக்கு. ஏன்னா 29 டிகிரியில் இருக்கிறனால. அடுத்தது சனி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதில் இருக்கிறாரு. சந்திரன் வந்து 12க்கு உடையவர் வந்து அவர் எங்கே இருக்கிறாரு? 11ல் இருக்கிறாரு. சூரியன் வந்து லக்னாதிபதி. அடுத்தது சுக்கிரன் வந்து உங்களுக்கு திக்பலமாக இருக்கிறாரு. சுக்கிரன் வந்து திக்பலமாக இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. செவ்வாய் வந்து 2 டிகிரியில் இருக்கிறாங்க, ராகு வந்து 9 டிகிரியில் இருக்கிறாங்க. அப்போ திருக் பலம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல செவ்வாயோட பார்வை 4ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது, இந்த தனுசுக்கு இருக்குது. அப்போ தனுசுக்கு இருக்குனாக்கா தனுசில் எந்த கிரகத்தில் இருக்குது, மேஜராக எந்த கிரகத்தை பார்க்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கனாக்கா 2 டிகிரியில் இருந்து உங்களுக்கு சூரியனை தான் பார்க்குறாரு. சூரியன் தான் நிறையா பாதிப்படைகிறாரு செவ்வாய்னால. ஏன்னா செவ்வாய் வந்து பாவத்துவமாக இருக்கிறாரு. என்ன காரணத்தில் பாவத்துவமாக இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராகு கூட 9 டிகிரி 2 டிகிரி செவ்வாய். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7 டிகிரி தான் வித்தியாசம். அப்போ 8 டிகிரிக்குள்ளே வந்தாவே உங்களுக்கு இணைவு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இணைவு இல்லை, பிணைவு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. உங்களுக்கு எப்பயுமே வந்து இணைவு அப்படின்னாக்கா 22 டிகிரிக்குள்ளே வந்துட்டாவே இணைவு அப்போ தான் ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி 13 டிகிரிக்குள்ளே வந்துருச்சுனாக்கா இணைந்தது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 8 டிகிரிக்குள்ளே வந்துச்சுனாக்கா பிணைந்தது அப்படின்னு சொல்லுவோம். இது 5 டிகிரிக்குள்ளெல்லாம் வந்துச்சு, 3 டிகிரி 2 டிகிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல 7 டிகிரி செவ்வாய்க்கு ராகுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்படின்றப்ப உங்களுக்கு 8 டிகிரிக்குள்ளே வந்துட்டாங்க. அப்போ வந்து இணைந்தது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ராகுவோட செவ்வாய் இணைந்து அப்போ செவ்வாவை ராகு பீடிச்சிட்டாரு. அப்போ செவ்வாவோட இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ராகு தான் கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த இடத்துல செவ்வாய் பார்வை வந்து இங்கே தனுசுக்கு இருக்குது. அதே மாதிரி செவ்வாய் பார்வை 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மீனத்துக்கு இருக்குது. 8ஆம் பார்வையாக அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு, மேஷ வீட்டை அவரே பார்க்குறாரு, செவ்வாவே பார்க்குறாரு. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு செவ்வாயோட பார்வை 4ஆம் பார்வை இங்கே, 7ஆம் பார்வை இங்கே, 8ஆம் பார்வை இங்கே. அப்போ இங்கே சனி செவ்வாய் ராகு இவங்க 3 பேரும் சம்பந்தம் வந்து எதில் இருக்குது? 2ஆம் வீட்டோட இருக்குது. அப்போ சனி பார்வை 7 டிகிரி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா 2 டிகிரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பார்வை சனி பார்வை செவ்வாய்க்கு இருக்குது. அதே மாதிரி சனி பார்வை ராகுக்கும் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல 2ஆம் வீடு ரொம்ப கெட்டுருச்சு. என்னதான் வந்து சனி வந்து சுபத்துவமான வீட்டில், அதாவது குரு வீட்டில் அங்கே இருந்தாலும் கேது கூட இருந்தாலும் இந்த இடத்துல சனி வந்து ஒரு விதமான சுபத்துவமாக குரு அங்கே இருக்கிறதுனால, ஆனால் குரு வந்து 29 டிகிரியில் இருக்கிறதுனால இந்த இடத்துல 6ஆம் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் கணக்கு. அப்போ 6ஆம் வீட்டில் இருக்கிற குரு வீட்டில் இவர் இருக்கிறாரு. அப்போ என்னதான் வந்து குரு வந்து அந்த 1 டிகிரியில் இங்கே ஆட்சியாக இருந்தாலும் இந்த இடத்துல சனி வந்து ஓரளவு சுபத்துவம், ரொம்ப சுபத்துவம்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சனியும் கேதும் இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு டிகிரி கூட பார்த்தீங்கன்னாக்கா 9, 7 க்ளோஸாக தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி எந்த பாவத்துவமும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா செவ்வாய் ராகு தொடர்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல சூட்சும வலு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
இப்போ சூட்சம வலு அப்படின்னாக்க இந்த இடத்துல ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் இந்த ஜாதகம் இருக்குது ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதெல்லாம் குறைந்த அளவு தான் இருக்கும், ரொம்பலாம் இருக்காது. என்ன காரணம்னா செவ்வாய், ராகு, சனி இவங்க 3 பேரும் 2ஆம் வீட்டோட சம்மந்தப்படுறாங்க. அப்போ 2ஆம் வீடுன்றது என்னது? தனம், குடும்பம், வாக்கு. அப்போ அந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது சந்திரன். சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாங்க. பௌர்ணமி சந்திரனாக இருந்து அவங்க பார்த்தீங்கன்னாக்கா சந்திர அதியோகம் அப்படின்றதுல வந்து அவங்களோட பார்வை 100% இங்கே இருக்குது. இதோட ஒளி சிதறல் வந்து இங்கேயும் இங்கேயும் ஒரு குறைந்த அளவு படும். அப்படி படுறப்ப இந்த இடமும் ஏற்கனவே சுபகிரகம் தான். அப்போ இன்னமும் சுபத்துவம் ஆகும். அப்போ இந்த இடத்துல குரு வந்து இந்த இடத்துல இருக்கிற மாதிரி குருவை இங்கே போட்டுக்கலாங்க. அப்போ தான் நம்ம வந்து இந்த டிகிரியில் பார்த்தீங்கன்னா இங்கே குரு வந்து சும்மா போட்டுக்கிட்டு பலன் எடுத்தால் தான் கரெக்டாக வரும். அப்போ குரு வந்து இந்த இடத்துல இருக்கிற மாதிரி கணக்கு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி, செவ்வாய், ராகு இவங்கெல்லாம் வந்து சம்பந்தம் இருந்துச்சு, 2ஆம் வீட்டோட சம்பந்தம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து பாவத்துவம் தான். ஃபஸ்ட்டு அங்கே கெட்டு போயாச்சு. சனி, செவ்வாய், ராகு சம்பந்தம் ஃபஸ்ட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் குரு வந்து இங்கே 29 டிகிரின்றனால இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு இங்கே பார்க்குறாரு. அப்போ 2ஆம் வீடு ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கெட்டுருச்சு. அதுக்கப்புறம் குரு பார்வை இருக்கிறதுனால அதை மனசில் வச்சுக்கிங்க. அடுத்தது சந்திரனோட இது சொல்லியாச்சு. குரு பார்வை எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7ஆம் பார்வையாக இங்கே இருக்குது, 5ஆம் பார்வையாக இங்கே இருக்குது. ஏன்னா அது 29 டிகிரின்றனால இங்கேருந்து நம்ம வந்து பலன் எடுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் பார்வையாக இங்கே இருக்குது, 7ஆம் பார்வையாக இங்கே இருக்குது, 9ஆம் பார்வையாக இங்கே இருக்குது குருவோட இது. சனியோட பார்வை பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3. அப்போ சனியோட பார்வை வந்து தனிப்பட்ட பார்வை அப்படின்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் வந்து இங்கே இருந்தாலும் இங்கே குரு வீட்டில் சனி இருக்கிறாரு அப்படின்றப்ப சனியோட பார்வை வந்து ரொம்ப மோசமான ரொம்ப கெடு பார்வை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கேது வந்து இங்கே சுபத்துவப்படுத்துறாரு. அப்போ வந்து கேது பாவத்துவம் ஆகிட்டு சனி வந்து சுபத்துவம் ஆகிறாரு. ஆனால் செவ்வாய் சம்பந்தம் இருக்கிறனால அது ரொம்ப சுபத்துவம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறப்ப சனி வந்து ரொம்ப 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 கெடுக்கும் அப்படின்ற மாதிரி கெடு பார்வை இல்லை. அப்போ 3ஆம் பார்வையா 1, 2, 3 இங்கே பார்க்குறாரு. அடுத்தது 4, 5, 6, 7 இங்கே பார்க்குறாரு. 8, 9, 10 இங்கே பார்க்குறாரு. எங்கே பார்க்குறாரு? 10ஆம் பார்வையா தனுசை பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சனியை சொல்லியாச்சு. சுக்கிரன் வந்து அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. இப்போ குருவும் சுக்கிரனோட வீட்டை பார்க்குறாரு, சுக்கிரனும் சுக்கிரனோட வீட்டை பார்க்குறாரு. அப்போ சனி பார்வையும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ரிஷப வீட்டுக்கு சனி பார்வையும் இருக்குது, குரு பார்வையும் இருக்குது, சுக்கிர பார்வையும் இருக்குது. அப்போ அது வந்து என்ன வீடு? 10ஆம் வீடு, ஜீவனஸ்தானம். அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் நல்லா வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த இடத்துல சுக்கிரன் வந்து திக்பலமாக இருக்கிறாரு. சரி, ஓகே. இந்த கண்டிஷனில் அந்த ஜாதகர் வந்து கேட்ட கேள்வி, அரசு வேலை கிடைக்குமா? அரசு இப்போ நடப்பு தசாபக்தி பார்த்தீங்கன்னா குரு தசை சூரிய புக்தி, குரு தசை சூரிய புக்தி. அப்போ குருன்றது யார்? இந்த லக்னத்துக்கு குருன்றது யார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு திரிகோணாதிபதி. குரு வந்து திரிகோணாதிபதி. அவர் வந்து 29 டிகிரின்றதுனால ஆட்சின்றதை வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. அப்போ பார்த்திங்கன்னா இங்கே 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ 6ஆம் வீடு சுபத்துவம் ஆகுது. அப்போ 6ஆம் வீடு சுபத்துவம் அப்படின்னாக்க உங்களுக்கு அந்த இடத்துல 6ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்னது? கடன், நோய், எதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வரும். ஆனால் அந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்னென்னா வேலை சம்மந்தப்பட்டது. அப்போ வேலை சம்மந்தப்பட்டதுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குரு பார்வை அந்த 6ஆம் வீட்டிலேருந்து இங்கே 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் வீட்டை பார்க்குறாருன்னா உங்களுக்கு பிஸ்னஸ், அதாவது தொழிலும் நல்லாயிருக்கும். அரசு வேலைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு சிம்மாதிபதி வலுத்திருக்கணும், சிம்மமும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சிம்மாதிபதி சூரியன் அவரும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல சிம்மம் குரு பார்வை இங்கே வந்து முழுசாக இல்லை. ஏன்னா 29 டிகிரினால குரு பார்வை இங்கே லக்னத்துக்கு முழுசாக இல்லை. அப்போ வந்து சிம்மம் வந்து ஓவர் சுபத்துவம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி சிம்மாதிபதி சூரியன் வந்து என்ன கண்டிஷனில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஆனால் செவ்வாய் பார்வை சூரியனுக்கு இருக்குது.
குருவுக்கு கிடையாது. குருவுக்கும் புதனுக்கும் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இவர் 2 டிகிரியில் இருக்கிறார் செவ்வாய். அதுவும் ராகு அவர் பீடிச்சிட்டாரு. பீடிச்சாலும் செவ்வாய் பார்வை இருக்கு இல்லைங்களா? அப்படி அப்படி இருக்கிறப்ப 2 டிகிரி. அப்போ சூரியன் வந்து 9 டிகிரி. அப்போ சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் 7 டிகிரி வித்தியாசம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியனை வந்து அவர் பார்க்குறாரு. அப்போ செவ்வாய் பார்வை பாவத்துவமான பார்வை சூரியனுக்கு இருக்குது. அதே மாதிரி சனி பார்வை 10ஆம் பார்வையாக இங்கே சூரியனுக்கு இருக்குது. சரி, அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகருக்கு சிம்மாதிபதியும் பாவத்துவமாக இருக்கிறாரு. லக்னம் பார்த்தீங்கன்னாக்க சிம்மம் வந்து அந்த அளவுக்கு சுபத்துவமாக சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஓவர் சுபத்துவமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அப்போ சிம்மமும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை. சிம்மாதிபதி பார்த்திங்கன்னா கெட்டு போயிருக்கிறாரு. எப்படி கெட்டு போயிருக்காரு? அவர் வந்து குரு வீட்டில் இருந்தாலும் குருவும் கூட இருந்தாலும் டிகிரி வைஸ் பார்த்திங்கன்னா விலகி இருக்காங்க. குருவும் சூரியனும் விலகி இருக்காங்க. கிட்டத்தட்ட 20 டிகிரி விலகி இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல செவ்வாய் பார்வை சூரியனுக்கு இருக்குது, சனி பார்வை சூரியனுக்கு இருக்குது. ஏன்னா சனி 7 டிகிரி, சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 9 டிகிரி, 2 டிகிரி தான் வித்தியாசம். அப்போ சனி பார்வை என்ன தான் சுபத்துவமாக இருந்தாலும் கெடு பார்வை இல்லைனாலும் இந்த இடத்துல சூரியன் வந்து பார்க்குறது சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது. அப்படி இருக்கிறப்ப செவ்வாயும் சூரியன் அப்போ ஆக மொத்தம் செவ்வாய் சனி ராகு இவங்க 3 பேரும் ஒட்டுமொத்தமாக சம்மந்தப்படுறாங்க 2ஆம் வீட்டோட. அந்த கெடுப்பார்வை செவ்வாயோட கெடுப்பார்வை சூரியனுக்கு இருக்குது, சனியோட பார்வையும் சூரியனுக்கு இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா சிம்மாதிபதி ஸ்ட்ராங் இல்லை. அப்போ இந்த ஜாதகருக்கு அரசு சம்மந்தப்பட்ட வேலையை வந்து மினிமம் பர்சன்டேஜ் தான் நம்ம சொல்ல முடியுமோ ஒழிய மேக்ஸிமம் பர்சன்டேஜ் நம்ம சொல்ல முடியாது. அப்போ மேக்ஸிமம் பர்சன்டேஜை வந்து சக்ஸஸ் பண்ணணும்னா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு சிம்மாதிபதி 2 பேருமே வந்து குருவோட வீட்டில் தான் இருக்கிறாங்க. இவர் குரு இங்கேருந்து நம்ம கணக்கு வச்சோம்னா குரு பார்வை இங்கே இருக்குன்ற மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே 2மே வந்து டிகிரி வைஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப சுபத்துவமாக இல்லை. இதில் சனி பார்வை சூரியனுக்கு, செவ்வாய் பார்வை சூரியனுக்கு. அப்போ சிம்மாதிபதியும் ஸ்ட்ராங் இல்லை, அவர் பாவத்துவமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகருக்கு எப்பயுமே கவர்மெண்ட் வேலை அப்படின்னா சூரியன் நல்லா இருக்கணும், அதே மாதிரி சிம்மமும் நல்லா இருக்கணும். அப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக சீக்கிரமாக ஸ்ட்ராங்காக கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னாக்கா ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணாக்க கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வந்து இந்த இடத்துல இந்த இடத்த அப்புறம் பார்ப்போம். இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பார்வை சூரியனுக்கு இருக்குது, சனி பார்வை செவ்வாய்க்கு இருக்குது. அப்போ பாவத்துவமான பார்வை சனி செவ்வாயோட பார்வை பாவத்துவமான பார்வை பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சூரியனுக்கு இருக்குது, சனி பார்வை டைரெக்டாக 10ஆம் பார்வையாக இங்கே சூரியனை பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்படின்னாக்கா உங்களுக்கு அப்பா வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. ஏன்னா சூரியன்றது அப்பா இல்லைங்களா? அப்பா வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல அப்பாவை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா நெகட்டிவ். அப்பாவை பற்றி சொல்லணும்னா எதிர்மறையான இதை தான் நம்ம சொல்ல முடியுமோ ஒழிய நேர்மறையான இது நம்ம சொல்ல முடியாது. அப்போ அந்த இடத்துல சூரியன் வந்து வலு இழக்கிறாரு. அந்த இடத்துல அப்பாவுக்கு ப்ராப்ளம். அப்போ அந்த இடத்துல நெகட்டிவ். ஏன் நெகட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பார்வை சனி பார்வை 2மே சூரியனுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ வந்து சூரியன் சிம்மம் இது 2த்தையும் சொன்னதில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை எப்படின்றத சொன்னேன். அதே மாதிரி அப்பா சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா அவருக்கு நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது சுக்கிரன். என்னதான் சந்திர அதியோகத்தில் இருந்தாலும் சந்திரன் வந்து சூரியனை பார்க்குறாரு. இப்போ சந்திர அதியோகம் வந்து எந்த டைமில் வந்து நல்லா உங்களுக்கு வந்து வேலை செய்யும் அப்படின்னாக்கா சந்திர அதிகம் எந்த ஒரு சுபத்துவமாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாவத்துவம் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சுபத்துவமே வந்து வேலை செய்யாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல வந்து பௌர்ணமி யோகத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் சூரியன் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிறாரு. சனி செவ்வாய் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா சூரியனை பார்க்குறப்ப உங்களுக்கு சூரியன் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப சந்திரன் அதியோகத்தில் இருந்தாலும் அந்த இடத்துல சனி ராகு செவ்வாய் இவங்க 3 பேர் சம்மந்தம் இருக்குது.
அதில் செவ்வாய் சனியோட பார்வை சூரியனுக்கு இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து சூரியனுக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சந்திர அதியோகம் வந்து இங்கே அதோட ஒளி பிரதிபலிப்பு அது ஒளி சிதறல் வந்து இங்கேயும் படும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் வீடு ஏற்கனவே டிகிரி வைஸ் பார்க்குறப்ப குரு அங்கே இருக்கிற மாதிரி கணக்கு. அப்போ சந்திர அதியோகம்ன்றப்ப உங்களுக்கு இந்த இடத்துல குருவும் சுக்கிரனும் இன்னும் சுபத்துவமாக ஆகிறாங்க. அப்போ என்ன இந்த 4ஆம் வீடுன்றது தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு, வாகனம், வண்டி, அடுத்தது படிப்பு, உயர்கல்வி, படிப்பு சம்மந்தப்பட்டது. அடுத்தது அந்த இடத்துல மொத்தத்தில் சுகஸ்தானம் அந்த இடத்துல இன்னும் நிறைய ஆதிபத்தியம் இருக்குது. பட் இருந்தாலும் மெயினாக வந்து தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதை பார்ப்போம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல சுக்கிரன் வந்து இந்த இடத்துல என்ன இருக்காரு, திக்பலமாக இருக்கிறாரு. காரகோ பாவனாசின்னு சொல்லலாம், திக்பலமாக இருக்கிறாரு. அதே சமயத்தில் அது ஒரு விதமான கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்ற மாதிரியும் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நம்ம மெயினாக வந்து இந்த இடத்துல பெருசாக வேலை செய்யாது, கேந்திராதிபத்திய தோஷம் அதெல்லாம் பெருசாக வேலை செய்யாது. அதே மாதிரி வந்து காரகோ பாவனாஸ்தி அப்படின்றதும் பெருசாக வேலை செய்யாது. ஆனால் அந்த இடத்துல திக்பலம் நம்ம வந்து கணக்கு வச்சுக்கலாம். அப்போ திக்பலம் அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல உங்களுக்கு என்னது திக்பலம். அப்போ தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ வந்து அம்மா வந்து நல்ல விதமாக பவராக இருக்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல 12ஆம் வீட்டு அதிபதி இங்கே வந்து 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சந்திர அதியோகத்தில் இங்கே அவரோட பார்வை 100 பார்வை இருக்குது. அதில் ஒளிச்சிதறல் இங்கேயும் படுது. அப்போ குருவுக்கும் படுது, சுக்கிரனுக்கும் படுது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் வந்து இன்னும் சுபத்துவமாக ஆகுறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த வீடு செவ்வாயோட வீடு, சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் வீட்டில் பாவத்துவமாக இருக்கிறாரு, புதனோட வீட்டில் பாவத்துவமாக இருக்கிறாரு. செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் வந்து இந்த இடத்துல சுபத்துவமாக இருக்கிறாரு. எந்த இடத்துல? தனுசு வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறாரு. அப்போ புதன் பார்வை வந்து இங்கே இருக்குது, சந்திரன் பார்வை இங்கே இருக்குது. அதேமாதிரி குருவோட பார்வையும் நம்ம வந்து இங்கே முழுசாக அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தான் இங்கே நான் குருவை போட்டுக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது. அப்போ 12ஆம் வீடு சுபத்துவமாக ஆகுது. அதையும் மனசில் வச்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் அப்பா சம்மந்தப்பட்டது நெகட்டிவ், அம்மா பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பரு, ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. என்ன காரணம்? இங்கே வந்து வீடு கொடுத்த செவ்வாய் வந்து பாவத்துவமாயிட்டார். அவர் வந்து செவ்வாயோட கேரக்டர் வந்து எப்பயுமே ஒரு முன்கோபம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல செவ்வாய், சனி, ராகு இவங்க 3 பேரும் சம்மந்தப்படுறாங்க. ஆனால் இந்த செவ்வாய், ராகு மட்டும் இந்த சனி கேதுக்கிட்ட சம்மந்தம் இல்லை அப்படின்னாக்கா இந்த சூட்சம வலு அப்படின்ற ஒரு இதில் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல வந்து ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, நல்ல ஞானம் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அவருக்கு நல்ல ஞானம் தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் வீட்டு அதிபதி 6-7க்கு உடையவர் பார்த்தீங்கன்னாக்கா 8ல் உட்காந்துருக்கிறாரு. 6-7க்கு உடையவர் 8ல் உட்காந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல 8ஆம் வீடு அப்படின்றப்ப ஆயுள் நல்லாயிருக்கும். சனி வந்து அந்த இடத்துல 8ஆம் வீடு அப்படின்னாவே ஆயுளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் பாதிப்பு வராது, ஆயுள் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த ஆயுளை மட்டும் நல்லா கொடுத்து அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 8ஆம் வீட்டில் சனி இருக்கிறது மற்ற விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்கும். பட் என்னன்னா இந்த இடத்துல குருவோட வீடு அப்படின்றதுனால ரொம்ப பாதிப்பு வராது. பட் இருந்தாலும் அந்த வீட்டோட ஆதிபத்தியம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் வீடு அப்படின்றப்ப சனி அந்த இடத்துல இருந்தாவே உங்களுக்கு வெளிநாடு போக முடியாது. ஆனால் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வீடு சுபத்துவம், 8ஆம் அதிபதி சுபத்துவம். அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகர் பிறந்த ஊரில் இருக்க முடியாது. இந்த ஜாதகர் வந்து 8ஆம் இடம் சுபத்துவம், அதே மாதிரி 12ஆம் இடமும் சுபத்துவம். அப்போ இந்த ஜாதகர் வந்து பிறந்த ஊரில் இருக்க முடியாது. அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வெளி மாநிலம், வெளி தொடர்பு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா 12ஆம் இடம் வந்து சுபத்துவம், அந்த வீடு வந்து சந்திரனோட வீடு. அந்த சந்திரன் வந்து லாபஸ்தானத்தில் அவர் பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு
சான்ஸ் இருக்குது. பட் என்னன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் ஓரளவுக்கு எக்ஸாமில் வந்து நல்லா எழுதி ஒரு மேக்ஸிமம் செலக்ட் ஆகிற ரேஞ்சுக்கு போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு கீழே வர மாதிரி ஒரு அதிர்ஷ்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல கொஞ்சம் பெரிய அளவில் இருக்காது. என்ன காரணம்? அதிர்ஷ்டத்துக்கு உண்டான இடம் வந்து 5ஆம் இடம், 9ஆம் இடமும் நம்ம சொல்லலாம். அப்போ 9ஆம் இடம் என்னது? உங்களுக்கு செவ்வாயோட வீடு. அப்போ பாக்கியாதிபதி இப்போ எங்கே உட்காந்துட்டாரு? இங்கே உட்காந்துட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வந்து ராகுவோடு சேர்ந்துட்டாலும் சனி பார்வையில் இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள்லாம் பெருசாக வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த இடத்துல அதிர்ஷ்டத்துக்கு உண்டான ஸ்தானத்தில் குரு 29 டிகிரி அப்படி இங்கே போயிட்டார் அப்படின்றப்ப அது குருவோட வீடாக இருந்தாலும் சூரியன், செவ்வாய், சனி இவங்கெல்லாம் அந்த இடத்துல சம்மந்தப்படுறாங்க. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா அதிர்ஷ்டங்கள்லாம் கொஞ்சம் டக்குன்னு வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஆக மொத்தம் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்தெல்லாம் நம்பாமல் அவரை நம்பி நல்ல விதமாக எக்ஸாம் எழுதி வந்தார்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறைந்த அளவு வாய்ப்பு இருக்குது. அப்போ குறைந்த அளவு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாக்கா அப்போ மேக்ஸிமம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்ல விதமாக படித்து எக்ஸாம் எழுதணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைமில் வந்து கோச்சாரத்தில் மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, என்ன இது இதெல்லாம் பார்த்து அவருக்கு என்ன நிலைமை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வேலை சம்மந்தப்பட்டது சொல்லியாச்சு, அப்பா பற்றி சொல்லியாச்சு, அம்மா பற்றி சொல்லியாச்சு, இவர் பிறந்த ஊரில் இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. அதே மாதிரி ஆயுள் சம்மந்தப்பட்டது சொல்லியாச்சு. அடுத்தது ஆயுள் சம்மந்தப்பட்டதுக்கு சனியை மட்டும் தான் நம்ம சொன்னோம். ஆயுளுக்கு வந்து 4-5 விதமான இது நம்ம பார்க்கணும். என்னென்ன பார்க்கணும்? உங்களுக்கு ஆயுளை பொறுத்த வரைக்கும் 8ஆம் அதிபதியை பார்க்கணும், 8ஆம் இடத்தை பார்க்கணும், அடுத்தது 8க்கு 8ஆன 3ஆம் இடத்தை பார்க்கணும், அடுத்தது ஆயுள் காரகனை பார்க்கணும். இது எல்லாத்தையும் பார்க்கணும். இது எல்லாத்தையும் 8ஆம் அதிபதி சுபத்துவமாக இருக்கிறாரா பாவத்துவமாக இருக்கிறாரா இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் அதிபதி போய் டிகிரி வைஸ் பார்க்குறப்ப அவர் 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணணும். நம்ம பொதுவாக சொன்னது 8ஆம் வீட்டில் சனி இருந்தாக்க பொதுவாக சொல்கிறது ஆயுள் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆக மொத்தம் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6ஆம் வீட்டு 6-7க்கு உடையவர் வந்து இந்த இடத்துல 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்வையில் அவர் உட்காந்துருக்கிறாரு. 2 பேரும் சமசப்தமாக பார்த்துக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து சூரியனை பார்க்குறாங்க. சரி, ஓகே. இப்போ சந்திரனை பற்றி சொல்லியாச்சு. அதே மாதிரி தொழில் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இவர் சனி பார்வை இங்கே இருந்தாலும் சுக்கிரனும் குருவும் இங்கே பார்க்குறாங்க, 10ஆம் வீட்டை பார்க்குறாங்க. அப்போ இந்த லக்னத்துக்கு வந்து இவர் நல்லது பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்னாக்கா பண்ணுவார், ரொம்ப பண்ண மாட்டார் தொழில் சம்மந்தப்பட்டதில். ஆக மொத்தம் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10க்கு உடையவர் சுக்கிரன் வந்து 10க்கு உடையவரும் 3க்கு உடையவரும். அப்போ 3க்கு உடையவர் அப்படின்றப்ப உங்களுக்கு இந்த தாயை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ரொம்ப போல்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ 3க்கு உடையவருக்கும் 10க்கு உடையவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. அப்படின்றப்ப 4ன்றது தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஓகே, இப்போ அடுத்தது இதுக்கு வந்துடுவோம். மேரேஜுக்கு வந்தோம், திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு வந்தோம் அப்படின்னாக்கா திருமணத்தை வந்து முதல் நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா 7, 11, 2, 3, 2, 12. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 7ஆம் இடம் இந்த வீட்டு அதிபதி செவ்வாய் போய் 8ல் உட்காந்துருக்காரு. அப்போ 8ல் உட்காந்துருந்தாக்கா உங்களுக்கு அந்த இடத்துல செவ்வாய் பார்வையில் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் அதிபதி பாவத்துவம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல 7ஆம் அதிபதி பாவத்துவம். அதேமாதிரி 11ஆம் அதிபதி புதன் வந்து இங்கே 5ல் உட்காந்துருக்கிறாரு, 25 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடம் ஓகே. அடுத்தது 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம். அப்போ தைரிய வீரிய ஸ்தானத்தோட அதிபதி சுக்கிரன், அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4ல் உட்காந்துருக்காரு. அப்போ இவரும் ஓகே. அடுத்தது 2ஆம் வீட்டு அதிபதி, இந்த வீட்டு அதிபதி எங்கே உட்காந்துருக்காரு? இந்த வீட்டில் இருக்க கிரகம் தான் பாவத்துவம். அந்த வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே
5ஆம் வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறாரு. ஏன்னா டிகிரி பார்த்தீங்கன்னா 4 டிகிரி தான் வித்தியாசம், குருவுக்கும் புதனுக்கும் 4 டிகிரி தான் வித்தியாசம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் 2ஆம் வீட்டு அதிபதி ஓகே. அடுத்து 12ஆம் வீட்டு அதிபதி 11ல் போய் உட்காந்துருக்குறாங்க. அப்போ 12ஆம் வீடு சுபத்துவம், ஏன்னா குரு பார்வை இருக்குது. 12ஆம் வீட்டு அதிபதியும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் வீடும் ஓகே. அப்போ இந்த ஜாதகரை இப்போ நடப்பு தசா பக்தி குரு தசா சூரிய பக்தி. இந்த சூரியன் அப்படின்னாவே இந்த இடத்துல சூரியன் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்போ சூரியன் சம்மந்தப்பட்டதுக்கு அந்த இடத்துல நெகட்டிவ் அப்படின்றது ஏற்கனவே சொல்லிட்டேன், இருந்தாலும் மறுபடியும் நான் சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முதல் திருமணத்துக்கு உண்டான 7ஆம் இடம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. 7ஆம் அதிபதி வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. 7ஆம் இடம் வந்து நல்லா தான் இருக்குது, 7ஆம் இடம் நல்லா தான் இருக்குது. ஆனால் 7ஆம் அதிபதி போய் இங்கே கேதோட போய் உட்காந்துருக்கிறாரு, செவ்வாய் பார்வையில் போய் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா பாவத்துவம், என்னதான் குரு வீட்டில் இருந்தாலும் அங்கே பாவத்துவம். அப்போ 7ஆம் வீடு, அப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் வீடு பாதிக்கப்பட்டிருக்கு, 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. 7ஆம் வீடு பாதிக்கப்படல, 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு முதல் திருமணம், ஏன்னா முதல் திருமணத்தை கொடுக்கறது 7ஆம் அதிபதி, 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல அவர் பிரச்சனையாக இருக்கிறாரு. ஆனால் 11ஆம் அதிபதியை விட 7ஆம் அதிபதி வீக்காக இருக்காரு. அப்போ 11ஆம் அதிபதி சந்திரன், அவர் பௌர்ணமி இதில் இருக்கிறாரு. அடுத்தது 11, 3, 2, 12. 12ன்றது என்னதுங்க, அயன சயன போகம் ஸ்தானம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம், திருமணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கிறப்ப குரு பார்வை இங்கே இருக்குது. நான் குருவை இங்கே தனியாக போட்டது காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த 29 டிகிரின்றனால இங்கேருந்து போட்டு பலன் எடுத்தால் தான் கரெக்டாக வரும். அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு குரு பார்வை இங்கே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த இடம் 12ஆம் இடம் ஓகே, 11ஆம் இடமும் ஓகே. ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டில் உட்காந்துருக்காங்க. 11ஆம் வீட்டு அதிபதி இங்கே சந்திரன் பார்வையில் சுபத்துவமான இடத்துல உட்காந்துருக்குறாங்க. குரு வீட்டிலே உட்காந்துருக்குறாங்க, குரு கூட உட்காந்துருக்குறாங்க. சந்திர அதியோகம் வேறு, சந்திரனோட பார்வை வேறு இருக்குது, பௌர்ணமி சந்திரன் வந்து பார்வை வேறு இருக்குது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் 11ஆம் ஓகே. அதே மாதிரி 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம், 3ஆம் அதிபதி 4ல் போய் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3ஆம் இடம் ஓகே. அடுத்து 2ஆம் அதிபதி அவரும் பார்த்தீங்கன்னா ஓகே. ஆனால் 2ஆம் இடத்துல கிரகங்கள் வந்து செவ்வாய் 2 இருந்தாவே தெரியும் இல்லைங்களா. செவ்வாய் 2ல் இருந்தால் என்னது, செவ்வாய் எங்கெங்கெல்லாம் இருந்தால் ஆகாது, செவ்வாய் 2, 4, 7, 8, 12 இந்த இடத்துலலாம் இருந்தால் ஆகாது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ராகு கூட வேற இருக்குது. அப்போ 2ஆம் வீட்டில் ராகு இருந்தாங்க, ராகு எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரோ அந்த வீட்டை கெடுத்து தான் பலன் செய்வார். ஆனால் இந்த இடத்துல ராகுக்கு வந்து சுபத்துவம் கிடச்சிருச்சு. சுபகிரகங்கள் வந்து குரு வந்து இங்கே பார்க்குறனால அங்கே ராகுக்கு வந்து சுபத்துவம் கிடச்சிருச்சு. என்னதான் இருந்தாலும் ராகு வந்து அந்த வீட்டை கெடுத்து தான் பலன் செய்வார். அப்போ அந்த வீட்டை கெடுக்கணும் அப்படின்னாக்க இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் முதல் திருமணம் சின்ன வயசில் பண்ணாக்க, சீக்கிரமாக பண்ணாக்க 2வது திருமணம் பண்ணுற மாதிரி வந்துடும். அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ராகு உங்களுக்கு பொதுவாக சொல்லப்போனால் ராகு எங்கெங்கெல்லாம் இருந்தால் நல்லது பண்ணுவார், பொதுவாக ஏன்னா எங்கெங்கெல்லாம் இருந்தால் நல்லது பண்ணுவார். மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த வீட்டுங்களெல்லாம் ராகு வந்து இருந்தால் பொதுவாக நல்லது பண்ணுவார். ஆனால் பாவத்துவமாக இருக்கிறாரு. பாவத்துவம் வந்து ராகு கூட சேர்ந்தனால பார்த்தீங்கன்னாக்கா சனி பார்வை எல்லாமே இருக்கிறனால அங்கே ஓவராக வந்து கெடுத்துருக்கிறாரு. ஆனாலும் ராகு தான் வந்து அந்த இடத்துல வந்து நல்லது பண்ணி ஆகணும். அப்போ எப்போ நல்லது பண்ணுவார், அப்போ முதல் திருமணத்துக்கு உண்டான அமைப்பை வந்து நம்ம டிலே பண்ணணும். முதல் திருமணத்தை வந்து சீக்கிரம் பண்ணாமல் 2வது திருமணத்துக்கு உண்டான அமைப்பில் முதல் திருமணத்தையே பண்ணிடணும். அப்படின்னாக்கா என்னது, லேட்டாக கல்யாணம் பண்ணோம்னா 2வது திருமணம் ஆகிற டைமில் முதல் திருமணம் ஒரே திருமணத்தை வந்து பண்ணிட்டோம்னா இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பிரச்சனையே இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த 11ஆம் இடம் இந்த அமைப்பில் வந்து மேரேஜ் பண்ணாக்க ஓகே. அப்போ சூரியன், அடுத்தது சந்திர புக்தி, அடுத்தது செவ்வாய் புக்தி, அடுத்தது ராகு புக்தி. அப்போ ராகு வந்து 2ஆம் இடம், செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயே இருக்கிறாரு. இருந்தாலும் செவ்வாய் வந்து அங்கே பீடிச்சிட்டாரு. அப்போ ராகு புக்தியில்
குரு தசை ராகு புத்தி. அப்போ குரு வந்து இந்த லக்னத்துக்கு யார்? திரிகோணாதிபதி, அடுத்தது 8ஆம் வீட்டு அதிபதி. அப்போ அட்டமாதிபதி தசை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அட்டமாதிபதி தசையில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு கஷ்டத்தை வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அஷ்டமம் அப்படின்னாவே உங்களுக்கு 8. இப்போ 8 அப்படின்னாவே உங்களுக்கு பிரச்சனை தான். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா 8 அப்படின்னாவே உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள்லாம் வரணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து தசையை விட்டு போகிறப்ப ஒரு நல்லது பண்ணிட்டு போவார். அப்போ தசையை விட்டு போகிறப்ப நல்லது பண்ணுவார்னா இந்த ராகு திசையில் வந்து நல்லது பண்ணிட்டு போவார். ஏன்னா ராகு வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ ராகு தான் இந்த செவ்வாய் பீடிச்சிட்டாரு. என்னதான் சனி பார்வை இருந்தாலும் ராகு தான் அங்கே வந்து நல்லது பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த வீட்டு அதிபதி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எப்பயுமே ராகு வந்து எந்த மாதிரி வேலையை செய்வார், ராகுவோட பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கிரகம் ராகுவோட சேர்ந்துருக்கிறாரோ அதனோட வேலையும் பண்ணுவார். எந்த கிரகம் வந்து ராகுவை பார்க்குதோ அந்த வேலையும் பண்ணுவார். அப்புறம் அந்த வீட்டு அதிபதி போலவே வேலை செய்வார். அப்போ 3மே இங்கே கலந்துருக்கு. சனியும் பார்க்குறாரு, செவ்வாயும் கூட இருக்கிறாரு. இந்த வீட்டு அதிபதி புதனும் பார்த்திங்கனாக்கா சுபத்துவமாக இருக்கிறாரு. அப்போ பார்த்திங்கனாக்கா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் ராகு தான் வந்து நல்லது பண்ணி ஆகணும். அப்போ ராகு புக்தியில் வந்து இவருக்கு 2வது திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பில் முதல் திருமணத்தையே டிலே பண்ணோம்னாக்கா பண்ணிடலாம். அப்போ பண்ணாக்கா இந்த ஜாதகர் வந்து நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் வேலை சம்மந்தப்பட்டது அவர் கேட்ட கேள்வி 2 கேள்விங்க. என்ன கேள்வி கேட்டார்? அரசு வேலை போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அரசு வேலைக்கு சம்மந்தப்பட்டதுக்கு என்னன்றது சொல்லியாச்சு. அடுத்தது திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கும் சொல்லியாச்சு. அப்போ முதல் திருமணத்துக்கு உண்டான அமைப்பு வந்து அவ்வளோ நல்லா இல்லை, 2வது திருமணத்துக்கு உண்டான அமைப்பு தான் நல்லா இருக்குது. அப்போ வந்து இவருக்கு டிலே பண்ணணும். இந்த அமைப்பு வந்து இந்த ஜாதகத்தை மட்டும் நினச்சிக்காதீங்க. பொதுவாகவே ராகு, செவ்வாய், சனி இவங்கெல்லாம் 3 பேரும் ஒரு இடத்துல வந்து சம்மந்தப்படுறாங்க. அது முக்கியமாக 2ஆம் வீடு, 7ஆம் வீடு, இந்த 11ஆம் வீடு. 11ஆம் வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த கிரகம் இருந்தாலும், பாவகிரகம் இருந்தாலும், சுபகிரகம் எங்கே என்ன இருந்தாலும் அந்த இடத்துல வந்து கிரகங்கள் வந்து கெட்டு போக மாட்டாங்க. அதனால் வந்து இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம்ன்றது லேட்டாக பண்ணணும். கவர்மெண்ட் வேலைக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். படிக்கிறது வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப முயற்சி எடுக்கணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் சூரியன் வந்து வலு குறைவாக இருக்கிறாரு. வலு குறைவுலாம் இல்லை, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப ஏதோ குரு வந்து கூட இருந்தாலும், டிகிரி வைஸ் பார்க்குற குரு வந்து கூட இருந்தாலும் ஓகே அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 20 டிகிரி விலகி இருக்கிறாரு. 20 டிகிரினா அங்கே இணையவே இல்லை. 22 டிகிரிக்குள்ளே அப்போ தான் லைட்டாக இணைய ஆரம்பிக்கும். அப்போ 20 டிகிரி வித்தியாசன்றப்ப அந்த இடத்துல வந்து பெருசாக இல்லை. அப்போ சூரியன் வந்து இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி கணக்கு, குரு வந்து இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி கணக்கு. அப்போ இந்த இடத்துல 29 டிகிரியில் வந்து குரு இருக்கிறாரு, அதே மாதிரி 25 டிகிரியில் வந்து புதன் இருக்கிறார் அப்படின்னாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புதன் வந்து ஓகே, ஆனால் சூரியன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அதனால தான் வந்து அரசு சம்மந்தப்பட்ட வேலைக்கு வாய்ப்பு சான்ஸ் வந்து மினிமம் பர்சன்டேஜில் இருக்குது. அதை மேக்சிமமாக பண்ணணும் அப்படின்னாக்கா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதோட முடிச்சுக்கிறேங்க. நன்றி. அடுத்து என்னன்றது அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.